ஒரு பெரிய சோகம் கோவமா மாறி அதுவே சரித்திரத்துல முடிஞ்ச ஒரு கதை தான் தசரத் மஞ்சியோட ஒரு கதை. இன்கிரெடிபிள் பீப்புள், இன்கிரெடிபிள் இந்தியா. அவன் ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளி. மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கோபம், கண்ணா பின்னான்னு கோபம். யார் மேல? மலை மேல. ஏன்? அந்த மலை தான் அவனுடைய பொண்டாட்டிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம தடுத்துச்சுன்னு அவன் நினைச்சான். ஒரு சமயம் அது மட்டும் இல்லைன்னா போயிருப்பான்ற நம்பிக்கை. அடுத்த நாள் காலையில உளியும் சுத்திலையும் எடுத்துட்டு போய் மலையை உடைக்க ஆரம்பிச்சான். மக்கள் எல்லாம் சொன்னாங்க பைத்தியக்காரன், ஏளனப்படுத்தினாங்க. அதே மாதிரி மட்டும் நிறுத்திக்கல, நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அத்தனை தொந்தரவுகளுக்கும் நடுவுல 22 வருஷமா விடாம அடிச்சான் அந்த மலைய. அதே ஒளியும் சுத்தியில வச்சுட்டு தான். பெரிய பாம்கீம் எல்லாம் கிடையாது. 22 வருஷத்துல என்ன விழுந்துச்சு? அந்த மலை தசரத் மஞ்சியோட கால்ல விழுந்துச்சு. எப்படி? 30 அடி அகலம், 360 அடி நீளம், 25 அடி ஹைட்ல ஒரு தடம் அவன் கால்ல விழுந்துச்சு. இந்த மாதிரி கோவம் நமக்கு தான் அடிக்கடி வருது இல்லையா? அது உங்க கால்ல விழுகணும்னா நிக்காம அடிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா?